இது சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம். எங்கள் ஏரியாவில் காராக்கருணை இல்லைன்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம். இது வந்து பாருங்கள், விதைக்கிழங்குக்கு நல்லா சைஸாக இருக்குது. இது போட்டால் அடுத்த தரம் 10 கிலோ கிழங்கு பெரிய கிழங்கா வரும். சமைக்கிறதுக்கும் ஆகும். ஏன்னா சின்ன குடும்பமாக இருந்தால் இந்த ஒரு கிழங்கு போதும். இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, நல்லா தெம்பு. அது மாதிரி வந்து இது வந்து வருஷத்தில் ஒரு தரம் தான் சமைக்க முடியும். ஒரு 3 மாதத்துக்கு தான் சமைக்க முடியும், 3-4 மாதம். அதுக்கு மேலே முளப்பு வந்துடும். அதனால் இது வருஷத்தில் ஒரு தரம் தான் கிடைக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லோரும் சமைக்கிறதுக்கு வாங்கி நாங்கள் விவசாயத்தை வந்து காப்பாற்றலாம். ஏன்னா அப்படித்தான் நிலமை இருக்குது. விவசாயிங்க வந்து கெஞ்சுற நிலமையில ஒவ்வொரு தரம் வெங்காயம் விலை விற்கும், ஒரு தரம் அதில் பாதாளத்தில் போகும். அது தக்காளி 200 விற்ற மாதிரி, பூண்டு 300 விற்கிற மாதிரி. இது என்ன, போன தரம் 50 விற்று எல்லாத்தையும் ஆசையை கட்டி விட்டுருச்சு. இந்த வருஷம் 15 ரூபாய்க்கு. இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டேன், இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். ஒருத்தர் கூடயுமே இவ்வளோ இத்தனை வியூவர்ஸ் போயிருக்குது. ஆனால் ஒருத்தர் கூடயுமே கமெண்ட் பண்ணல வேணும்னு. ஒரு விதைக்கிழங்குக்கு வேணும்னாலும் அதை சமைக்கிறதுக்கு வாங்கினாவே காட்டில் இருக்க விவசாயிங்க விளைய வச்சுருக்க பொருளுக்கு பத்தாது. ஏன்னா அத்தனை மக்கள் இருக்கோம் நம்ம. ஆனால் வாங்க பயப்படுறோம் இதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கு. ஏன்னா எதை எடுத்தாலும் காயின்னா சுரண்டி அப்படியே இதுன்னுட்டு போகலாம். அது மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து வருஷத்தில் ஒரு தரம் கிடைக்கிற பண்டம். அதனால் வந்து நீங்கள் வாங்கலாம். இதுக்கு மேலே நான் இதை பற்றி வீடியோ போட விரும்பலை. நாங்கள் வந்து விவசாயிங்க வந்து என்னமோ வீடியோ போடுறதே எனக்கு கெஞ்சுற மாதிரி இருக்குது. அப்படி தான் எங்கள் நிலமை இருக்குது. ஏன்னா ஒரு தரம் விலை ஏறும், ஒரு தரம் விலை இறங்கும். நம்ம வந்து இப்போ இது வீடியோ தேவையே இல்லை. என்னமோ சிம்பிளாக சிரிச்சுட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். டான்ஸுக்கு கிடைக்கிற இது கூடயும் விவசாய பொருளுக்கு மதிப்பு இல்லை. அதனால் புடவை கடையில் புடவை விற்கிற அளவு கூடயும் இந்த கிழங்கு விற்க மாட்டாங்குது. விற்றா ஏன் இவ்வளோ அடிமாடி 20 ரூபா போனால் போதும் எங்களுக்கு. இன்னும் ஒரு தரம் பயிர் பண்ணால் 70,000 ஆயிடுச்சு. இது செலவு 70,000 எடுக்க முடியாது. ஏன்னா கிழங்குல சொத்து வரும், அப்புறம் நல்லது இருக்கும், அழுகல் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் இருந்தாவே அந்த முதல்ல போட்டதை எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே இந்த வீடியோ போடுறதா விருப்பம் இல்லை. அதனால் வேணுங்கிறவங்க சமைக்கிறதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கூடயும் நாங்கள் அப்பப்போ ஒரு 10 கிலோ கொரியர் கூடயும் போட்டுடுறோம். இவ்வளோ தாங்க என்னால் சொல்ல முடியும். பாய். இதுக்கு மேலே இந்த விவசாயத்தை பற்றி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை.